உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டியக்கம் ஜாக்பாட் சென்னை சிவானந்தா சாலை சென்னை பல்கலைக்கழகம் பின்புறம் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் டாக்பிஎஃப் ஜாக்பாட் மாநில தலைவர் திரு ப. ஆரோக்கியதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது: ஆரோக்கியதாஸ், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்பாட் மாநில கூட்டியக்கம். 8 வழக்கில மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் அளித்த இயற்கை நீதிக்கு மாறான தீர்ப்பை எதிர்த்து ஜாக்பாட் கூட்டியக்கம் உள்பட நாட்டினுடைய பல்வேறு மாநிலங்கள், அமைப்புகள் மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசும் சீராய்வு மனு தாக்கல் செய்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து. ஆனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணான அறிக்கைகளை வெளியிட்டு ஆசிரியர்களை டெட் தேர்வுக்கு தயார்படுத்த அரசாணை வெளியிட்டுள்ளார். அரசாணையின் 231 சிறப்பு தகுதி தேர்வு அரசாணை வெளியிட்டதன் மூலம் அரசு இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அரசு ஆசிரியர்களை பழி வாங்க வேண்டும், அரசு ஆசிரியர்களை மடைமாற்றம் செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் போன்ற கோரிக்கையிலிருந்து அவர்களுடைய வாழ்வாதார கோரிக்கையில் அவர்களை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த அரசாணையை பிறப்பித்துள்ளது. நாட்டில் அனைத்து மாநிலங்களும் அமைதியா இருக்கும் போது கர்நாடக மாநில சிறப்பு சட்டம் தகுதியான் பருவம் முடிச்சவருக்கு எதுக்காக திருப்ப தேர்வு? அரசியலுக்கு மட்டும் தகுதி தேர்வு வைப்பீங்க, அரசு ஊழியர்கள் தகுதியான் பருவம் முடிச்சுட்டு அவங்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறீங்களா? ஆசிரியருக்கு ஒரு நீதி, மற்றவர்களுக்கு ஒரு நீதி, 2 சட்டம் எப்படி இருக்க முடியும்? நாட்டில் அனைவருக்கும் ஒரு சட்டம் தானே. இந்த அரசாணையை உடனே திரும்ப பெறணும். தினம் தினம் ஒரு ஆணையை போட்டு ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கீங்க. மாணவருடைய கல்வியினால் மிகவும் பாதிக்கப்படுது. ஆசிரியர் மன உளைச்சல் ஆகுவது மாணவர்களை மிக வெகுவாக பாதிக்கும். இப்ப நாங்க எங்க ஆசிரியர்களை புத்தகத்தை படிக்க சொல்லிடுறீங்க, அவங்களை யார் படிக்க சொல்றது? மாணவர்களை யார் படிக்க சொல்றது? கர்நாடக மாநில அரசு சிறப்பு சட்டம் கொண்டு வந்து பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எங்க போச்சு அந்த சிறப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கான சட்ட வல்லுநர்கள் இல்லையா? தமிழ்நாட்டில் யாருமே சட்டம் படிக்கலையான்னு கேட்க. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்துச்சு, உச்ச நீதிமன்றம் ஜல்லிக்கட்டு தடை பண்ணுச்சு, நாடே கொந்தளிச்சிச்சு. என்ன பண்ணீங்க? ஒரு சட்டமன்றத்தை கூட்டு ஒரு அரசு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை இல்லைன்னாக்குனீங்க. உங்களால முடியும். நீங்க அதெல்லாம் செய்ய விட்டுட்டு நீங்க ஆசிரியர் இழிச்சவங்க, அவங்க எது சொன்னாலும் கேட்பாங்க, கொட்ட கொட்ட குனிவாங்க, நல்ல பிள்ளைங்க, வடிவேல் சொன்ன கதையா அது நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற கதையா ஆசிரியர்களை தேர்வு எழுத வச்சு என்ன அவர்களை ஒரு பயத்தை உருவாக்கணும், கோரிக்கையை வந்து மடைமாற்றம் செய்யணும்னு அரசாங்கம் திட்டமிட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே டெட் விஷயத்துல இரட்டை நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு இருக்கு. நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க, டெட்டுக்கு எதிராக யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. திமுக அரசு, திராவிடர் மாடல் அரசு, சமூக நீதி அரசு, ஏன் மாணவர் 12வது முடிச்சு வந்தா இந்த தமிழ்நாட்டு பிரச்சனையா? ஏன் ஆசிரியர் படிச்சு குத்தமா? இப்போ நீங்க பண்ண லட்சணம் என்ன? ஒவ்வொரு ஆசிரியர் பயிற்சி, அத்தனை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் மூடி கிடக்கு. 1 to 5 எடுக்கிறவங்களுக்கு 2 பரீட்சைங்க பணியில தொடர்றதுக்கு இந்த தீர்ப்பு அமல்படுத்துறதுனால நீ எழுதுவியா? அமைச்சர்கள் எழுதுவாங்களா? 2 பரீட்சை யாரை கேட்டு வைக்கிறேன்னு எவ்வளவோ விளக்களிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அரசாணை போட்டுட்டீங்க, இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், தலைமை ஆசிரியர்லாம் இருக்காங்க, டிஆர்பி எழுதி வந்தவங்க இருக்காங்க, எக்ஸாம் எழுதி வந்தவங்க இருக்காங்க, 6 to 8 பாடத்திட்டம் காலேஜ் பாடத்திட்டம் கரைச்சு குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. விளக்கு அளிக்கணும்னா நீ ஒரு சட்டத்தை போடுச்சு, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா நீ 9 ஆணை போடலாம். பரிச்சை வைக்கிறதுக்கு ஆணை போடுறீங்க, வெக்கம் இல்ல இந்த அரசுக்கு? உண்மை நான் கேட்கிறேன். இது இந்த ஜாக்பாட் கூட்டியக்கம் விரைவில் மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கும். மாவட்டம் தோறும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர் திரட்டுவான். எங்கே போனாலும் வரவேற்பு இருக்கு. இன்னைக்கு ஆசிரியர்கள் ஒரு தீப்பொறி தான். ஆசிரியர் சங்க தலைவர்கள் அவர்கள் ஆசிரியர்களை முறைமாற்றம் செய்யறாங்க, அரசுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. ஆசிரியர் சங்க தலைவர்கள் பெரும்பாலானோர் அவர்கள் பரிசு எழுத வேண்டியதில்லை. அதனால ஆசிரியர்கள் அவர்கள் பிடியிலிருந்து வெளியே வரணும். ஜாக்பாட் கூட்டியதற்கு ஆதரவு தரணும். இந்த அரசு உடனடியா அரசாணை, சட்டவிரோத அரசாணை 230 திரும்ப பெறணும் என்று ஜாக்பாட் கூட்டியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதை தவறாக சித்தரிப்பவர்கள்
இது தவறு என்று பிரச்சாரம் செய்கிறவர்கள் அவர்கள் தவறென்று உணர்வார்கள். அந்த நண்பருக்கும் சேர்த்துதான் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் சேர்ந்துதான் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் ஒரு கார்பரேஷன்ல எங்க சங்கத்துக்காரங்க சொன்னாங்க, கொஸ்டின் நம்ம ஈஸியா இருக்குமா, ஏன் அவங்க தடுக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறது ஏன் தடுக்கிறாங்க, தயவு செய்து எக்ஸாம் வைக்கிறது தடுக்க சொல்லாதீங்கன்றாங்க. அந்த ஆசிரியருக்கும் சேர்த்து அந்த சங்க தலைவருக்கும் சேர்த்துதான் இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அரசாணை 231 தமிழக அரசு உடனடியாக அதை திரும்ப பெற வேண்டும். சற்று முன் தோழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உளவுத்துறை வழியாக செய்திகள் வந்துள்ளதை நாம் நினைத்து நாம் பெருமை பெற்றோம். அடுத்ததாக இந்த ஜாக்பாட் கூட்ட இயக்கத்தின் சார்பிலே 2 சீராய்வு மனுக்களை செய்திருக்கிறார்கள். கட்டாயம் நல்ல முறையிலே நமக்கான நல்ல ஒரு முடிவுகளை கட்டாயம் கொடுப்பார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கூட்டம் போதுமான அளவில் இல்லாததும் கூட வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் ஒரு சிறந்த போராளிகள் தான் என்று நான் கருதுகின்றேன். 2 லட்சம் ஆசிரியர்களை திட்டத்திலிருந்து விடுவிக்க நாமல் கோரிக்கை வைத்துள்ளோம். அந்த 2 லட்சம் ஆசிரியர்களும் தேவைப்பட்டால் இதே சாலையில் சிவானந்த சாலையிலே நாம் கட்டாயம் ஒன்று கூடி தமிழக அரசை நாம் இந்த இடத்துல வந்து நாம் நிற்க வைக்க போகின்றோம். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தமிழக அரசு கவனமாக நாம் இதை செவி கொடுத்து கேட்க வேண்டும். தீர்ப்பில் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டதன் அடிப்படையிலே அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி பாதுகாப்பு வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருச்சி மாநகரிலே ஜாக்பாட் என்ற தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டு இயக்கமானது உருவாக்கப்பட்டு இன்று வரை அதனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் திரு ஆரோக்கியதாஸ் அவர்களும் திரு சி முருகன் அவர்களும் 2 மாதங்களாக கண் உறங்காமல் நம்முடைய ஆசிரியர்களுக்காகவே இதுவரையிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே ஒருங்கிணைப்பாளராக உள்ள திரு என் சிவகுமார் அவர்களும் மற்றும் பல ஆசிரியர்களும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை தோற்றுவித்து நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும், தேர்ச்சி என்ற தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அமைக்கப்பட்டது. சிறப்பு டெக் அரசாணை, சிறப்பு டெக் அரசாணை 231 ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். டெட்டிலிருந்து விலக்கு அளிக்க, டெட்டிலிருந்து விலக்கு அளிக்க, சிறப்பு சட்டம் ஏற்று தமிழக அரசு, தமிழக அரசு பென்ஷன் கொடுக்க மனம் இல்லாமல், பென்ஷன் கொடுக்க மனம் இல்லாமல் டெட்டை திரித்து பழி வாங்காதே, டெட்டை திரித்து பழி வாங்காதே. தோற்றதில்லை, தோற்றதில்லை, தொழிற்சங்கம் தோற்றதில்லை, தொழிற்சங்கம் அகில உலகில வரலாறு இல்லை. போராட